மறுக்குழந்து முத்துக்காலைக்கு தெரியாம ஏன் எங்களை தனியா கூட்டு வந்த? ஏதாவது விஷயம் இல்லாமல இருக்கும். நான் என்ன ஆள்ல குறைச்சலாம் இல்ல, அழகுல குறைச்சலாம் இல்ல, அறிவுல குறைச்சலாம் இல்ல. அப்பயே முத்துக்கால மச்சான் என்ன பார்த்தா எரிஞ்சு விடுறாரு. நான் அவன் மேல உசிரியே வச்சிருக்கேன். ஆமா, இதையெல்லாம் ஏன் எங்க கிட்ட சொல்ற? அண்ணமார்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என் கூட பிறந்தவங்க யாருமே இல்ல. நீங்களாம் தானே என் கூட பிறந்தவங்க மாதிரி. அதான் உரிமையோட சொல்ல வந்தேன். ஏன் அழுகுறீங்க? இங்க டச் பண்ணிட்டமா, இங்க டச் பண்ணிட்ட. உனக்கு முத்துக்கால தானே வேணும்? கவலைப்படாத, முத்துக்கால உனக்கு தான். நீ கல்யாணம் பண்ணி மட்டும் சொல்லதால மறுகொண்டு அரளவதிய அரைச்சு குடிச்சிச்சுல. என்னடா சொல்ற? சாகா போயிட்டு கிடக்குதுல்ல, சீக்கிரம் வாங்கல்ல. என்ன மாமனை காணோம்? ஏல அந்த உலகம் போய் மாமன் கிட்ட சொல்லிருப்பானா? சொல்லி இருப்பானா? சொல்லி நேரம் ஊரையே கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருப்பான். இத பாரு, முத்துக்கால வரும்போது அரளிவதியை சாப்பிட்டு நுர தண்ணி செத்த மாதிரி அருமையா நடிக்கணும். ஏன் அப்ப எனக்கா நடிப்பு சொல்லி கொடுக்குற? மாமா ஒருத்தன் எப்படி ஆக்ட் கொடுக்குறேன் பாரு. ஐயோ, முத்துக்கால வர மாதிரி இருக்குதே. ஆமா, ஐயோ, சீக்கிரம் பாரு, சீக்கிரம் பாரு. இந்த அந்த நிறைய குடி, நிறைய குடி, நிறைய குடி. இல்ல குடி, படு, மூச்சு விடக்கூடாது, படு படு. எழுந்துருமா, ஏமா இப்படி பண்ண? இங்க பாருமா, மாமா வந்திருக்கம்மா. அவசரப்பட்டு இத மாதிரி பண்ணிட்டிய தாயி. மாமா வந்திருக்கேன் தாயி, இங்க பாருமா. நான் தான் ஆட்டோத்தை ஏதோ திட்டேன், அதுக்கு போய் இப்படி பண்ணிட்டியம்மா. மறிக்கொண்டு இப்படின்னு தெரிஞ்சிருந்தா உன் கருத்தை நான் தாலி கட்டிருப்பேன் தாயி. கட்டு மாமா. 10 ராகாலம் 11 யமகண்டம். அதனால நடுவுல இருக்கிற நல்ல நேரத்துல கட்டிருமாமா. மாமா இடுப்புல தலை இருக்கு, கட்டிறேன். எப்ப அந்த தாலி என் கழுத்துல கட்டுறீங்களோ அது வரைக்கும் நான் உங்களை விடவே மாட்டேன். சரி சரி, வர தைல நம்ம 2 பேரும் கல்யாணம். ஆள விடு. நிச்சயமா. உங்க அப்பரான சத்தியமா? சத்தியமா. கோயில் கதவை திறந்து விடுங்க சாமி. ஜனங்கள்லாம் மழையில நடந்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புண்ணியமா போக கதவை திறங்க சாமி. அமைதியா இருங்க. என் இஷ்டத்துக்கு நான் கதவை திறந்து விட முடியாது. அம்பலக்கார சொன்னாதான் கதவை திறக்க முடியும். அவரை போய் கேளுங்க. எங்க பொண்டாட்டி புள்ள எல்லாம் நடுத்தர நிக்குதையா. உங்களுக்கு புண்ணியமா போகலையா? சீக்கிரம் வாங்கலையா. உங்க கோயில் கதவை திறந்து விட்டீங்கன்னா குழந்தை குட்டிகளோட ஒரு ஓரத்துல ஒதுக்கிறவையா. எங்க வீடு வாசல்லாம் இடிச்சு போச்சு, தங்கத்து கூட இடம் இல்லையா. கோயில் கதவை திறந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா இருக்குயா. ஆடு மாடெல்லாம் கட்டுற இடம் இல்லாம வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு. கொஞ்சம் கோயில் கதவை திறந்து விடுங்க. கடவுள் இருக்கிற இடத்துல கண்டவனெல்லாம் தங்கக்கூடாது. ஊருக்கு கொத்து வந்தால் சாமியத்தை வரக்கூடாது. போங்க, காலில் வந்து பேசிக்கலாம். போங்கடா. யாராவது அம்பலத்திட்ட போய் சாய் வாங்கி வந்தீங்களா? அம்பலத்திட்ட கோயிலை திறந்து விட சொன்னோம். ஆனா அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு தம்பி. அந்த நிலையை திறந்து விடுறது. இந்த கோயில் ஊர் பொது சொத்து.
நாமளே திறப்போம். குடிய கடற்கரையா நிறுத்துங்க. நீங்க இந்த கோயில் பூட்டை உடைச்சு பிரச்சனை வர வேண்டாம். உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். ஏன்னா எனக்கும் இந்த கோயில்ல உரிமை இருக்கு. இந்த பூட்டை நானே உடைக்கிறேன். கொடுங்க தம்பி, கொடுங்க. என் மச்சான் அம்பலத்துக்கு கீழ்படிச்சிருந்த இந்த கிராமம் ஒரு மழை பெஞ்சதுனால இப்ப மரியாதை இழந்து நிக்குதுடா. டேய், இதுக்கு காரணம் காரணம் இங்க முக்கியம் இல்ல. பாதிக்கப்பட்டது நம்ம ஊர் ஜனங்க. இங்க பாருங்கப்பா, மழைய காரணம் காட்டி நீங்க எல்லாம் கோயிலுக்குள்ள போனதை பத்தியோ இல்ல அங்க தங்குறத பத்தியோ யாரும் தப்பா எடுத்துக்கல. ஆனா எவ்வளவு சொன்னான்னு கோயில் பூட்டை உடைச்சு உள்ள போய் ஊரு கட்டுப்பாட்டையே மீறிட்டீங்களாடா. போனா போகுதுன்னு குடியிருக்க ஒரு வீடும் கூழு குடிக்க கொஞ்சம் நிலமும் கொடுத்தனல்ல, அந்த கறி திமிருதான் இந்த மாதிரி காரியமெல்லாம் பண்ண தூண்டி இருக்கு. வார்த்தையை அளந்து பேசுங்க. நீங்க பரிதாபப்பட்டோ இல்ல அனுதாபப்பட்டோ எதையும் எனக்கு தரல. இவ்வளவு நாள் நான் பொறுமையா இருந்தது காரணம் இவ ஒருத்திக்காக தான். இல்ல என்ன நீ பூச்சாண்டி காட்டுற? அம்பளங்கிற பேரை கேட்டாலே ஓடி ஓடிய கூட்டத்தை கொண்டு போய் கோயிலுக்குள்ள வைக்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் எனக்கும் இருக்கு. புரியல? உங்க தம்பி சின்ன அம்பலத்தோட ஒரே பொண்டாட்டி. உங்க பாஷையில சொல்ல போனா அவரோட செட்டப். இப்ப என்ன பெருசா தப்பு பண்ணிட்டு இப்படி ஊரை கூட்டிருக்கீங்க? சொல்லுங்கய்யா, உங்க உசுரை காப்பாத்த கோயில் பூட்டை உடைச்சு உங்களை உள்ள தங்க வச்சனே, அது தப்பா? சொல்லுங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். இப்படி ஊரை அடக்கி இவங்களை ஏமாத்தி வாழறது அந்த தெய்வத்துக்கே பொறுக்காது. தெய்வமா? இந்த ஊருக்கே நான் தாண்டி காவல் தெய்வம். ஊரு மேஞ்சவெல்லாம் ஊர் மரியாதை கேட்க ஆரம்பிச்சிடல. கொடுக்கறேன். பெரியப்பா வேண்டாம் பெரியப்பா, அம்மா ஏதோ ஆத்திரத்துல பேசிட்டாங்க. அவங்களுக்கு தண்டனை ஏதோ கொடுத்துடாதீங்க. அம்மா பாவம் பெரியப்பா. யார்கிட்ட கெஞ்சுற? இத பாருங்க, நான் பண்ணது தப்புனா பஞ்சாயத்து கொடுக்கிற தீர்ப்பை நான் ஏத்துக்கிறேன். ஊரு கட்டுப்பாட்டை மீறி கோயில் போட்டு உடைச்சதுக்காக அவ தலைய மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல உட்கார வச்சு ஊருக்குள்ள ஊர்வலமா கூட்டிட்டு போங்கடா. சாமிக்கு தீட்டுப்பட்டதுக்கு பரிகாரமா அவ மகளுக்கு பொட்டு கட்டி காசியாக்கி ஊருக்கு பொதுவாக்கிறீங்களா? எவனாவது அவங்க பக்கத்தை வந்தீங்க அப்புறம் என்ன நடக்கும் தெரியாது. முத்துக்கால, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். பேசாம இங்க இருந்து போயிடு. எதிர்த்து கேட்க ஆளு இல்லைன்னா என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைப்பா. அப்படி என்ன அவங்க தப்பு பண்ணாங்க? காட்டும் புயல் அடிச்சு அவன் வீடு வாசல் உங்க வீட்டு முன்னாடி நின்னப்போ நீங்க என்ன சொன்னீங்க? மழை நிக்கிட்ட அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னீங்க. அவங்க இல்லாட்டி இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் செத்து போயிருப்பாங்க தெரியுமா உனக்கு? இத பாரு, உன்னோட சொந்த பிரச்சனைகளெல்லாம் பஞ்சாயத்துல கொண்டு வந்து வச்சு யாரையாவது பழி வாங்கணும்னு நினைச்ச அதை பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம். ஏய், என் முன்னாடி கை கட்டி நின்னவனெல்லாம் கை நீட்டி பேச ஆரம்பிச்சு இல்ல, நீ சங்கம் வச்சன்னைக்கும் சங்கனை அறுத்திருக்கணும். ஏண்டா, அவளுக்காக இவ்வளவு தூரம் பறிஞ்சு வந்து நிக்கிறிய, உனக்கு அவளுக்கு என்னடா வருது? சின்ன பையங்களுக்காக முந்தானை விரிச்சு பரம்பரை தொழில காட்டிட்டாளா? பாத்தீங்களா ஐயா, அம்பலத்தையே ஏத்து பேசுற அளவுக்கு இவருக்கு தைரியம் வந்துச்சு. பஞ்சாயத்துல மட்டும் எங்க மச்சான் உட்கார்ல, வருவ 10 நிமிஷம் உன்னை பரவாயில்ல அனுப்பிச்சு பண்ணான். நீ சரியான ஆம்பளையா இருந்தா சொன்னதை செஞ்சு பாரு. என்னால முடிஞ்ச நானும் பாக்குறேன். யார பயமுறுத்துற? கடைசியா உன்னை எச்சரிக்கிறேன். இந்த ஊரை கூட்டி இவங்களையும் என்னையும் அவமானப்படுத்த நினைச்ச நீதான் தோத்து போயிடுவ. நீ சொன்ன தீர்ப்பு தப்புன்னு இந்த ஊர் ஜனங்க முன்னாடி இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். என்னது மன்னிப்பா? இவகிட்டவா? ஏய், கோர்ட்டோட தீர்ப்பு கூட மாறி போகுது, இந்த அம்பலத்தோட தீர்ப்பு மாறாதடா. இருக்கு சொன்னா செய்யலாம்.